KTF அண்ணாவோட பெரிய ஃபேனு. ஒரு அந்த Z900ல ஓட்டின டாப் ஸ்பீடுங்க 247. வணக்கம், நான் உங்க சிவா எஸ்டிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம லாஸ்ட் விளாக் நீங்க பாத்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பைக் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போகிறோம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு விளாக் வந்து அதாங்க, நம்மளுடைய பைக்கை வந்து இன்னைக்கு வாட்டர் சர்வீஸ் எடுத்துட்டு போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே செயின் லூப் பண்ணிட்டு அப்படியே கொண்டுட்டு வர போறோங்க. அதான் இன்னைக்கு ஃபுல்லா விளாக். நம்மளோட பைக் கண்டிஷன் எப்படி எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஃபுல்லாவே வந்து டஸ்ட் தாங்க, சுத்தமா மனசே உடஞ்சிருச்சுங்க ஸ்டீஃப். ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஷோரூம் வாட்டர் சர்வீஸ் ஷாப்புக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் பைக்கை வந்து அப்படியே வாட்டர் சர்வீஸ் ஷாப்புக்கு எடுத்து போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் போக 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 மோட்டோ விளாக்ல வந்து நம்ம பேசிட்டே போவோம். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிட்டு வாங்க. ஓகேங்க, வாங்க மோட்டோ விளாக்ல போவோம். ஓகேங்க, நம்ம வந்து பைக் எடுத்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மணி வந்து 1:10ங்க. ஆஃப்டர்நூன் 1:10 ஆயிடுச்சுங்க. சரியான வெயில அடிச்சு புகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல தான் நம்ம மாப்பிள்ளைய வந்து வாட்டர் சர்வீஸ் எடுத்து கொண்டு விட்டுருவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, அப்புறம் எங்கே போக போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் நான் காலேஜ்லேருந்து வரையில வந்து ஒரு டைம் வந்து நான் வாட்டர் சர்வீஸ் ஒரு ஷாப்பில் விட்டுருந்தேன். ஸ்டீஃப் பயங்கரமாக பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ வாட்டர் சர்வீஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் பே பண்ணேன்னா ஜஸ்ட் 100 ருபீஸுங்க. 100 ருபீஸுக்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. ஒர்த்தாக பண்ணி கொடுத்தாங்க வாட்டர் சர்வீஸு. இன்னைக்கும் அந்த கடைக்கு தான் பைக் எடுத்து போயிட்டு இருக்கேன். போயிட்டு அங்கே கடைக்கு போயிட்டு பயங்கரமாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. இன்னைக்கு செயின் சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது எங்கள் பைக்கில். செயினை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே செயின் லூப் வாங்கி அங்கேயே செயின் லூப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படியே நம்ம பைக் எடுத்து வர வேண்டியதாங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பைக்கில் வந்து நிறையா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. நம்ம ஃபாக் லைட் வைக்கணும். நம்மளோட சீட்டு சுத்தமாக வந்து போயிடுச்சு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கேன்னா, நம்ம பைக் வந்து மதுரை எடுத்துட்டு போயிட்டு ஜெல் சீட்டு ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 to 3 ஒரு 1 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸ்டீஃபு மதுரையில் வந்து ஜெல் சீட் வந்து பயங்கரமாக போட்டு கொடுக்குறாங்களாம். கஸ்டமைஸ்டாக நம்ம என்ன ஷேப் என்ன சைஸு எவ்வளோ திக்னஸ்ன்னு நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தேன். முடிஞ்ச நம்மளோட பைக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜெல் சீட்டு போட்டு கொண்டு வந்துடுவோங்க. நான் சீட்டு வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது லாங் ரைடுக்கெல்லாம் வந்து. இன்னும் நம்ம ஷாப்புக்கு வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க வரும். அந்த கடை ஓப்பனில் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் திருப்பியும் அந்த கடைக்கு நம்ம போகிறோம். ஓகேங்க, வந்து ஷூட் நம்ம வந்து கந்தரகோட்டை திருவண்ணம் டு கந்தரகோட்டை மெயின் ரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம கடைக்கு வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் பக்கம் தாங்க. இன்னும் நம்ம லொக்கேஷன் வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு ரீச் ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ரூட்லலாம் வந்து நம்ம காலேஜ் வரையில வந்ததுங்க. இந்த ரூட்ல வந்தாலே காலேஜ் போகிற மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. கேமரா ரெக்கார்ட் ஆகிருக்கா? ஓகே ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. வந்து சேஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும்னு சொல்லி எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மைக்கும் குவாலிட்டியான மைக் இல்லை. வந்து இந்த நார்மல் ஹெட்ஃபோனு அதில் உள்ள மைக்ரோஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்று ஃபுல்லாக உள்ளதான் வருது. நல்லா ஃபீல் ஆகுது. கடை ஓப்பனில் இருக்கணும். கடை ஓப்பனில் தாங்க இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
ஸ்டாப். ஓகேங்க, எஸ்டிஎஃப் நம்ம வந்து கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். என்னோட பைக் வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தாங்க வந்து நான் லாஸ்ட் டைம் காலேஜ் போயிட்டு வரையில வந்து இங்கே தான் வாட்டர் இருந்தேன், வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து தான் திருப்பி கொண்டு வந்து வச்சுருக்கேன். சூப்பராக பண்ணி கொடுத்தா போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் வந்து நான் அந்த பிளேஸ்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க, என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் உங்களுக்கு லாக் பண்ணி நம்ம வந்து கடையில தான் வந்து இருக்கோம். நான் பாட்டில் பிளாக் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல வந்து நம்மளுடைய ராஜன் சார் நம்மளோட இதுல கடையில உள்ள ராஜன் சார் வந்து திருப்பி உள்ள வந்துட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பார்த்தாவே வந்து பயமா இருக்குங்க. நமக்கு வந்து பயமா ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்த ஆசை, ஆசைனா பெரிய ஆசை. பயங்கரமா இருக்குல்ல. ஓகேங்க, வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து நம்மளுடைய வாட்டர் சர்வீஸ் கடையில தான் இருக்கோம். உங்கள்கிட்ட வந்து நம்மளுடைய பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த அண்ணா பயங்கரமா வாட்டர் சர்வீஸ் வச்சிருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்க பழையபடி பைக் எப்படி இருந்து சொல்லி பார்த்துருப்பீங்க. வண்டி வந்து அண்ணே வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்காப்புல, பண்ணி முடிக்கட்டும். உங்களுடைய அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம பைக்குக்கு வந்து செயின் லூப் வந்து ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் டேட்டா பிளாக் பண்ணி ட்ரைனிங் ஆகுது. ஓகேங்க, நந்தி ஸ்ட்ரிப் நம்மளோட பைக் வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சாங்க. ட்ரைனிங் ஆயில் அடிச்சு வந்து வெயில் ஒன்று போட்டுருக்கோம் கழட்டும்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நந்தி ஸ்ட்ரிப் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பராக அடிச்சு அந்த வந்து பக்கம் போட்டாரு, பக்கம் மாதிரி பறக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வாட்டர் சர்வீஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் காய விட்டு ட்ரைனிங் ஆயில் அடிச்சு கொஞ்சம் நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லி வெயில் ஒன்று போட்டுருக்கோம். ஓகேங்க, நந்தி ஸ்ட்ரிப் நம்ம வந்து வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து செயின் லூப் வந்து வாங்கியிருக்கோம் பைக்குக்கு. ஓகேங்க, இதுக்கப்புறம் அப்படியே போக மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். யூடியூப்ல போடலாம். வேணாவா அண்ணன் கொஞ்சம் கேமராவில் வரதுக்காக பிடிச்சப்படுறாங்க. உங்களோட கடையோட லொக்கேஷன் எதுவும் உங்களுக்கு எதுவும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, பாய். கடையோட டீட்டெயில்ஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வந்து நம்ம கரம்பக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்க நம்மளுடைய எஸ்டிஎஃப் யாரும் வாட்டர் சர்வீஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணது இந்த கடையில் வந்து. அப்போது வந்து ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 100 தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்க. ஜஸ்ட் இப்போ வந்து 130 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செயின் லூப் வந்து நம்ம தனியாக பே பண்ணி வாங்கியிருக்கோம். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செயினை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் தாங்க போய் செயின் லூப் அடிக்க போகிறோம். இது வந்து அடிச்சுட்டு இருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின் கவர் இருக்குது. அதனால அதை கழட்டுறதுக்கு வந்து டூல்ஸ் இங்கே எதுவுமே இல்லைங்க. அதனால வந்து நம்ம செயின் லூப் வந்து வீட்டிலே போய் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன்.
இப்போதாங்க பைக் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியுது. உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வெயில்ல எந்த அளவுக்கு கிளியரா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பயங்கரமா சூப்பரா வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அடாடாடாடா பைக்கு சூப்பரா கிளீன் பண்ணி ஓட்டுறதாங்க. எனக்கு வந்து என்ன தோணுதுனாங்க, நம்ம பைக் எடுத்து அப்படியே ஒரு 200 கிலோமீட்டருக்கு பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல தோணுது. பட் ஒதுக்க முடியாது, நம்ம ப்ராப்பரா நம்மளோட இதுக்கு கிளம்பி வரல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கேயாவது ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கோங்க. ஓகேங்க, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கே சாப்பிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையா உணவகத்தில் தாங்க சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு வந்து சும்மா சாப்பிட்டதுக்காக சொல்லுங்க, சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமான சாப்பாடுங்க. சாப்பிட முடியல, திணறிட்டோம். ஓகே, சாப்பிட்டு சேஃபா வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் போற வழியில வந்து நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம வந்து அட்லாஸ்ட் கரம்பக்குடி வந்து திருப்பி ரீச் ஆக போறோம். நம்ம கரம்பக்குடியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. பவர் பேங்க் வச்சிருக்கியாடா? பவர் பேங்க் வச்சிருக்கியா? நோ ரெஸ்பான்ஸுங்க. நான் பேசுறது அவனுக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பவர் பேங்க் வச்சிருக்கியா? ஓகேடா, பேட்டரி டவுன் ஆக போகுதுடா. அங்க வந்து எஸ்டிஎஃப் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க, கேமரா வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சுங்க. ஸ்விட்ச் ஆக போகுது. ஸ்விட்ச் ஆஃப். மெதுவா பிளக் பண்ணேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஓகேங்க, சார்ஜ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போதாங்க கொஞ்சம் தைரியம் வருது. அப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்குது, ஆனா வந்து அதை வெயிட் பண்ணி அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயும் நிப்பாட்டவே தோண மாட்டேதுங்க. நம்மளும் இந்த மாதிரி ஒரு R15 பைக், R15 எல்லாம் வேண்டாங்க, நம்மளும் ஒரு சூப்பர் பைக் எடுக்கிறோங்க ஃபியூச்சர்ல. கொஞ்ச நாள் ஆகட்டுங்க. நமக்கு வந்து இந்த R15 டியூக் எம்டி இதுலலாம் வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது சூப்பர் பைக் பக்கம், கவாசகி பக்கம் போயிடலாம். கவாசகி பைக் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கேங்க. பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டுங்க. வெயிட் பண்ணி எடுத்தாலும் நல்ல பைக்கா எடுக்கணுங்க. அது நமக்கு பிடிச்ச பைக்கா எடுக்கணுங்க. டைம் வந்து 2:47. 2:47. இந்த டைமை வந்து மறக்கவே முடியாதுங்க. இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிடிஎஃப் அண்ணாவோட பெரிய ஃபேனு. ஒரு அந்த Z900 ஓட்டின டாப் ஸ்பீடுங்க 2:47. அதை வந்து மறக்கவே முடியாதுங்க, மறக்கவே மாட்டேங்க. ரொம்ப 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 பிடிக்குங்க டிடிஎஃப் அண்ணாவை. டிடிஎஃப் அண்ணாவை மீட் பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம, பட் ஃபியூச்சர்ல நம்மளும் மீட் பண்ணுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸ்டீஃப். ஒரு நாள் டிடிஎஃப் மீட் பண்ணுவோம், டிடிஎஃப் அண்ணாவை நம்மளும் மீட் பண்ணுவோங்க. 2:47 எப்போலாம் கரெக்டாக வந்து இதே மாதிரி கரெக்டாக 2:47 இந்த மாதிரி டைம் வந்து நான் ரொம்ப நாள் சடனாக வந்து டைம் பார்த்தோம்னா கரெக்டாக 2:47. அப்போ டிடிஎஃப் அண்ணாவோட ஞாபகம், அந்த டாப் ஸ்பீடு ஓட்டினது மைண்டுக்கு வரும். இது நிறைய டைம் எனக்கு நடந்திருக்குங்க. நம்ம வந்து நார்மலாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து வேற, சடனாக டைம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டைம் பார்க்கையில வந்து கரெக்டாக 2:47. எப்பவுமே நான் அப்பா அனுப்பிச்சல அதே மாதிரி 2:47. இதே மாதிரி எனக்கு நிறைய டைம் வந்துருக்குங்க. இப்போலாம் 2:47 கண்ணில் போடுது, அப்போலாம் டிடிஎஃப் பண்ணாவோட டாப் ஸ்பீடு தான் நமக்கு ஞாபகம் வரும். பின்னாடி பார்க்க வேணாங்க, ரொம்ப டஸ்ட் அடிக்குதுங்க. நம்ம பையனை வேற மாப்பிள்ளை வேற இப்போதான் குளிப்பாட்டி கூட்டி வந்திருக்கோம்.
இந்த டைம்ல போய் தூசி அப்ளை ஆயிடும். வீட்டுக்கு போனோடனே பைக்கு கவர் எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுடணும் தூசி படாம. இதுக்கப்புறம் கொஞ்சம் பைக்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க, வந்து ஸ்டெப் நம்ம வந்து பைக்கை வாட்டர் ஃபில்ஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துட்டோம். அப்போ வந்து நம்ம நம்மளுடைய வீட்டில் தான் இருக்கோம். பைக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி வச்சிருக்கோம். ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பைக்கை வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம். 3, 2, 1 let's start. open. உங்களோட பைக்கை வந்து ரிவீல் பண்ணியாச்சு. வாட்டர் ஃபில்ஸ் பண்ணி பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. கியரை நியூட்ரல் பண்ணு, அது இருக்கட்டும். சொல்லு. இது வந்து ஐடியல் சவுண்டு. தல் போதும். முன்னாடி போக விட்றா போயில விட்றா. போதும். ரைட்ல சந்திப்போம். நம்மளோட சேனல் கேட்ட நம்பருக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, அடுத்த சந்திப்போம். பை.